2025 திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது என்னவோ உண்மைதான். ஆனால் 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 அன்று வாக்கியப்படி, அதாவது கோயிலுடைய விதிமுறைப்படி கோயிலில் பின்பற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் திருக்கணிதமாக வாக்கியமாக எது சரியாக இருக்கும் எது தவறாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு முறையிலையும் பார்க்கணும், ரெண்டுமே சரியாக தான் இருக்கும். ரெண்டு கணிப்புகளும் சரி தான். இதில் ஒரு முறை சரி ஒரு முறை தவறு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லை. வாக்கியப்படியான பலன்கள் சரியாக தான் இருக்கும், திருக்கணிதப்படியான பலன்களும் சரியாக தான் இருக்கும். சரி, இதில் எதை பின்பற்றுறது அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. நீங்கள் வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாக்கியத்தையே ஃபாலோ பண்ணிக்கலாம். திருக்கணித முறைப்படி ஒரு சாரர் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வித்தியாசப்படுது. அதாவது கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வித்தியாசப்படுது. கிட்டத்தட்ட அந்த சம்பவ காலங்கள் அப்படிங்கிறது மட்டும் வித்தியாசப்படுமே தவிர மற்றபடி சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. சம்பவத்தில் மாற்றம் இல்லை, ஆனால் சம்பவம் நடக்கும் காலம் மட்டும் மாறுபடும். இது அவங்கவுங்களுடைய அனுபவ ரீதியான பலன்களை தான் கணிக்கணும். இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா வாக்கியப்படி அப்படின்ற ஒரு கருத்தும், திருக்கணிதம் சார்ந்தவர்களை கேட்டிங்கன்னா திருக்கணிதப்படி தான் சரி அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கும். இதில் அனுபவம் தான் சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ இந்த ஆண்டு 2026 மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த வாக்கியப்படியான சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 4 ராசிகளுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நம்ம சொல்லிடணும். மீனம் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். அலைச்சல்கள், தேவையில்லாத பயணங்கள், குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடுத்து கும்பராசிக்கு பண வரவுகள் அதிகமாக கொடுத்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ளே செலவுகளும் குடும்பத்துக்குள்ளே கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும். அடுத்த இடத்துல பார்க்கும்போது மேசராசி கவனத்தோடு இருக்கணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு விரைச்சனி அப்படிங்கிறதுனால சுபமான விரயங்கள் அதிகமாக நடக்கும். ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரி செலவு அந்த மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி வீட்டில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சுப விரயமான செலவுகளை பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது மேஷம். அடுத்த அடிப்படையில் பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். இந்த 4 ராசிகளும், அதாவது மீனம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிகள் கவனமாக இருக்கணும். அடுத்து மற்ற ராசிகள்னு சொல்லக்கூடிய ஒரு 8 ராசிகள் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அனுபவிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபம்னு சொன்னோம்னா தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். லாபங்களை பெரிய அளவில் பார்க்கலாம், பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரிஷபத்துக்கு 11ல் சனி அப்படிங்கிறதுனால. மிதுனம் நல்லா இருக்குது, கடகம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதே மாதிரி கன்னி நல்லா இருக்குது, விருச்சிகம், துலாம் இதெல்லாம் நல்லா இருக்குது, துளாராசிக்கும் நல்லா இருக்குது, தனுசு, மகரம், இந்த ராசிகள் எல்லாமே, இந்த 8 ராசிகள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 8 ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், மேலே சொன்ன 4 ராசிகளுக்கு 4 விதமான நெகட்டிவான ஒரு பலன்களையும் கொடுக்க இருக்குது. இதில் எச்சரிக்கையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மற்ற விரிவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலனில் நாம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/3/2026 சனி பயிற்சி. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், கடகராசி புனர்பூச நட்சத்திரம். பலன்கள்: நீங்கள் ரொம்ப மென்மையானவங்க, அதிகமான நட்பு உங்களுக்கு இருக்கும், புத்திசாலி, நேர்மையானவங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது இந்த சனி பயிற்சியில் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் எல்லா விஷயங்களுமே ஒரு பிரேக் டவுனாகவே இருந்துகிட்ருக்கும். அப்படி போன விஷயம் ரொம்ப மந்தமாகி போய் அப்படியே நின்ன மாதிரியே தோணும். அந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறது நின்று, அந்த பிரேக் டவுன் ஆகி திருப்பி ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2026 சனி பயிற்சி தான். குறிப்பாக உங்களுக்கு லவ் விஷயத்தில் ஓகே ஆகும், ஆன்லைன் பிஸ்னஸ் ஓகே ஆகும், மனசு கண்ட்ரோல் தேவை, மனசு கண்ட்ரோல் ஆகும். இருக்கிறத வச்சு சிறப்பாக கொண்டுட்டு போகக்கூடிய காலகட்டம். குறிப்பாக தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். குழந்தைகள் மற்றும் மைண்ட் ரீதியான விஷயங்களில் ரொம்ப
பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது 3 வாரம் 3 சிவன் கோயிலுக்கு வில்வார்ச்சனை செய்யணும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026லேருந்து 2029 வரைக்கும் இந்த 2 வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2026 ஆரம்பத்தில் சனி பகவான் மாறும்போது அந்த மாறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வாழ்க்கை பற்றின பயம் வரும். வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், எது செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தடுமாற்றமும் பயமும் வரும். ஆனால் அந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தடுமாற்றம் பயம் அப்படின்றதெல்லாம் முழுமையாக நீங்கிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அப்புறமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நினச்சதையெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிதமிஞ்சிய அளவில் இருக்கும். இந்த மே மாதத்துக்கு பிறகு 2026 மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 12வது மாதத்துக்கு மேலே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த டிசம்பருக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தலை தூக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு குடும்ப ஆலோசகர் அல்லது சொத்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களுடைய அட்வைஸை கேட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சனி பயிற்சி பார்த்திங்கனாவே உங்களுக்கு நல்ல நிர்வாகத்திறமையும் நல்ல ஒரு ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. 2026லேருந்து 2029 வரைக்கும். அதே மாதிரி ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும், ஒரு மேனேஜர் மாதிரியாக இருக்கக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி ஒரு நிர்வாகத்திறமையுடைய ஒரு நபர்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களும் கரெக்டாக உங்களுக்கான வேலைகளை செய்வாங்க, வேலைகளை செஞ்சு முடித்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாப்பில் கிடைக்கும். இதுவே ஜாப்பில் ப்ரமோஷன் கேட்குறது அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக கிடைக்கும் டக்கு டக்குன்னு. அதாவது நீங்கள் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஜாப்பை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடக்கூடியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எஸ்ஐ எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பை சொல்லலாம். ஏன்னா அந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு கொடுக்குது. அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடக்கூடிய வேலைகள், நீங்கள் தேடக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கலாம் ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். குடும்பம், பொருளாதாரம், வருமானம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது நகைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிதமிஞ்சி அளவில் இருக்குது. தந்தையினுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். தாயார் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கும் அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகளோ ஒரு பிரச்சனைகளோ கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எதையுமே ஒரு அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நீங்கள் தவிர்த்துக்கணும். நிதானமும் பொறுமையுமா ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்கணும். பணப்புழக்கங்கள் அப்படிங்கிறது சீராக இருக்கும். தேவைக்கான பணப்புழக்கம் இருக்கும். வழக்குகளில் சாதகமான வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த தந்தை வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அப்படின்றத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சற்று குறைவான ஒரு அமைப்பு தான். வார்த்தைகளில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கேதுனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பில் இல்லை. வார்த்தைகளில் நீங்கள் யாருக்கிட்டையும் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளணும். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியான சூழல்கள் நிலவும் அப்படின்னு சொன்னாலும் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. பேச்சில் நிதானம் தேவை. யாருக்கும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மறைமுகமான ஒரு பணம், பொருளாதார புழக்க வழக்கங்கள் இருக்கும். அது இரவு பயணங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேரங்களில் கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் போக்குவரத்து இதெல்லாம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான ஒரு நிலை தான். நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலைகள் கிடைக்கக்கூடியது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு இது தான். நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம், நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பில் வரும்.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடினமான அமைப்புகள்லாம் சரியாகி ஒரு எளிமையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உத்தியோகத்தில் கிடைக்கும். வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், எனக்கு அங்கே கஷ்டமான சூழல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஏதுவான ஒரு அமைப்பு, நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, எழுதினவங்க அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இனி வேலை வாய்ப்புகள் கிடைச்சி வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ராசியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க கலைத்துறையில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கலைத்துறை தொடர்புடையவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது, பட்டம் பதவிகள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. மூத்த கலைஞர்களோட உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயங்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு எடுக்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய மீஞ்சூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய அதாவது பெருமாளுடைய கோயில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய கோயில் அங்கே இருக்குது. அந்த ரங்கநாதருடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பாதிப்புகள் எல்லாத்தையும் விலக்கி கொடுத்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு மொத்தமாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு சனி பயிற்சியானது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 4 பாதமும், அதே மாதிரி உங்களுக்கு புனர்பூசம் 3 பாதங்களும் உடைய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன வேலை வாய்ப்பு, தொழில், வெளிநாட்டு பயணம், அரசாங்க வேலை, ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமான பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. பரிகாரமும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் எண். இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த சனி பயிற்சியானது இந்த 2.5 வருஷ காலகட்டங்களும் அனைத்து நன்மைகளும் அடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. வாழ்க வளமுடன்.